வந்தனாச்சியா அத குஞ்சு குஞ்சு போட்டுங்க அத யாரு பேசிக்கிறீங்க அத யார் தெரியுமா யாரு இவன் தான் பீஷ்மாச்சாரி பீஷ்மாச்சாரி ஆமா 886 வயது படுத்த பீஷ்மாச்சாரி சரி இந்த கம்நாட்டி ஒரிஜினலா போந்த கம்நாட்டியா இவர் என்ன இவன் என்ன ஆள் தெரியுமா என்ன ஆளு முன் ஜென்மத்திலே அஷ்டவசுக்களிலே 8 பேர் அண்ணன் தம்பி இவன் கடைசியாக பிறந்தவன் இவனுடைய பெயர் பிரபாஷா ஓஹோ பிரபாஷா முன் ஜென்மத்தில இந்த ஜென்மத்திலே பீஷ்மாச்சாரி சரி சரி அது எப்படி பெண் சூரன் இல்லாம போனது தெரியுமா எப்படி மகாராஜா என்ன பண்ணானுங்க தெரியுமா என்னாச்சு வசிஷ்டர் வீட்டிற்கு பாடம் கற்க சென்றார்கள் ஆசான் இடத்துல ஆமா வில்லியற்றம் குதிரையாற்றம் யானையாற்றம் இப்படி சகல வித்தைகளையும் கற்று உணர்ந்து வருவதற்காக வசிஷ்டர் வீட்டுக்கு சென்றாங்க சரி அப்படி சென்ற இடத்துல இவங்களுக்கு பசி அதிகமாயிடுச்சு பசி அதிகமாகி விட்ட உடனே வாஜார் கிட்ட கேட்டானுங்க வாஜாரா எங்களுக்கு பசிக்குது ஆமா சரி அப்படி என்று கேட்ட உடனே வாஜார் பார்த்தாரு அவருடைய மனைவி அழைத்தாரு பெண்ணே அந்த கற்பக விருட்ச காமதேனுவை ஓட்டுவான் ஓஹோ அந்த அம்மா அப்படியே அந்த மாட்டை ஓட்டியாச்சு 32 பலகார பட்சணத்தோடு அவங்களுக்கு போஜனம் போட்டுச்சு பலகாரம் ஆமா சாப்பாடு போட்ட உடனே அவனுங்க எல்லாம் சாப்பிட்டானுங்க இந்த பீஷ்மாச்சாரியா நம்ம இருப்பான் என்ன பண்ணாரு முன் ஜென்மத்துல என்ன பண்ணா தெரியுமா பிரபாஷா 2 பலகார பட்சத்தை எடுத்து கொண்டு போய் மனைவிக்கு கொடுத்தான் ஓஹோ மனைவிக்கு கொடுத்த உடனே அவ என்ன பண்ணா என்னாச்சு சாப்பிட்டு சும்மா ஆமா அவ என்ன பண்ணா இந்த பலகார பட்சணம் ஏது ஓஹோ கேட்டு இருப்பாங்க இவ்வளவு ருசியாக இருக்குது ஏதுன்னு கேட்டா என்ன இதுவோ எங்க வாஜாரு மாடு குத்துச்சு அப்படின்னு இவன் சொன்னாரு சொன்ன உடனே அப்படின்னா அந்த மாட்டை ஓட்டி வந்து நம்ம கொட்டாயில கட்டு அப்படின்னா தான் உன்னா கூட வாழ்வேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இல்லன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போடுவேன் என்ன பண்றான் வாத்தியார் மாட்டை பார்ப்பதா மனைவியை பார்ப்பதா என்று யோசனை பண்றான் யோசனை பண்ணி பார்த்து மனைவிதான் முக்கியம் வாத்தியார் மாடு முக்கியம் கிடையாது போனா கிரகத்திற்கு வாத்தியாருக்கு இல்லத்திற்கு வாத்தியார் மாட்டை ஓட்டியானா கொட்டாயில கட்டானா கட்டியாச்சு ஆமா வாத்தியார் பார்த்தால் மாடு கிடையாது கொட்டாயில ஓஹோ கூப்பிட்டார் ஏய் பிரபாஷா மாடு எங்கடா வாஜாரே தெரியாது வாஜாரே ஓஹோ அப்படின்றான் ஞானத்தால் அறிந்தால் அவரு பிரபாஷம் கொட்டாயிலுக்குது ஆமா ஏய் மனைவி மீது என்னுடைய மாட்டை பிடித்த காரணத்தினால் மனைவி மீது ஆசை வைத்து என்னுடைய மாட்டை பிடித்த காரணத்தினால் அடுத்த ஜென்மத்திலே உலகம் சென்று 886 வயது வரை பெண் சூரனை இல்லாமல் போடா ஓஹோ அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு ஆமா இந்த கம்யூனிட்டி ஒட்டிலான கம்யூனிட்டியா இல்ல 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 அதான் என்ன பேசுனாரு வேஷம் பாரு ஆமா அந்த கம்நாட்டி ஆள போறதுதான் அவன் ஆமா மூஞ்சாலி போடுறான் ஓஹோ யாகத்துக்கு ஆமா மூஞ்சாலி போடுறான் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா எப்படிப்பட்டவரு ஓ அதாவது வந்து ராஜராஜாவின் மகள் மச்சகஞ்சி என்று சொல்லக்கூடிய படகோட்டி சரி அவளுடைய பிழப்பு எப்படி தெரியுமா எப்படி ஆத்திலே இந்த படகை வைத்துக் கொண்டு அந்த கரைக்கு இந்த கரைக்கு ஆட்களை ஏற்றி சென்று ஜீவனம் பிழைப்பது வழக்கம் சரி சரி அப்படி ஜீவனம் பிழைக்கும் நேரத்தில் அதாவது வந்து பராசரர் முனிவர் என்ன செய்கிறார் தெரியுமா ஒரு நாள் தினத்திலே கிரகத்தை விட்டு ஆணகத்திற்கு சென்று ஞானத்தை அதாவது வந்து இதுல அமர்ந்து பூஜை செய்கிறார் தியானத்தில் அமர்ந்து சரி அப்படி தியானத்தில் அமர்ந்து பூஜை செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே வானத்திலே 27 நட்சத்திரமானது ஒன்று கூடுகிறது அப்படி வானத்திலே 27 நட்சத்திரம் ஒன்று கூடும் நேரத்திலே கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையானது நாட்டையே ஆளக்கூடிய குழந்தையாக இருக்கும் அல்லது ஞானம் உள்ள குழந்தையாக இருக்கும் அப்படி என்று ஞானத்தால் அறிந்தார் சரி பராசரர் முனிவர் பார்த்தார் வானத்தில் 27 நட்சத்திரம் கூடுகிறது நாம சென்று கிரகத்திற்கு சென்று மனைவியோடு ஒன்று சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அப்படி என்று வேகமாக வருகிறார் வேகமாக வந்தாலும் நாட்டை செல்ல வேண்டும் என்றால் ஆற்றை கடக்க வேண்டும் ஆமா ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய படகோட்டி அழைத்து அந்த கரை போகணும் நானும் கரை போக வேண்டாம் என்னை அது சீக்கிரமாக கொண்டு போய் கரையில விடு சரி அப்படி என்று உரைத்தார் உடனே அந்த அம்மா என்ன உரைத்தது ஐயா ஒரு ஆள்
படகிலே போக முடியாது. முடியாது. 10 ஆள் பலம் இருக்க வேண்டும், 10 ஆள் பணம் இருக்க வேண்டும். ஓஹோ. அப்படி என்றால் கரை செல்ல முடியும் என்று உரைத்தார். 10 ஆள் பலம் 10 ஆள் பணம் நான் தருகிறேன், சீக்கிரமாக செல்ல. அந்த கரைக்கு அப்படி என்று இருவர் ஏறி அமர்ந்தார்கள். ஆற்றிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நடு ஆற்றிலே சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் 27 நட்சத்திரமானது ஒன்று கூட போகிறது. பார்த்தா அந்த மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய படகோட்டி அழைத்தார். அம்மா, இதுவோ ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்திலே நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து குழந்தை பிறந்தால் ஒரு ஞானம் உள்ள குழந்தை பிறக்கும், இல்ல நாட்டையே ஆளக்கூடிய குழந்தையாக இருக்கும் என்று உரைத்தார். சரி ஐயா, நானோ கன்னி பருவத்தோடு இருக்கிறேன், ஆமா, மங்கை பருவம் அடையவில்லை. அப்படி என்று உரைத்தால் அவளை கன்னி பருவம் நீக்கி மங்கை பருவம் அடைய செய்து அவள் மீது மீன் வாடகை அடித்தது. ஏன்னா செம்படிச்சவா மீன் வாடகை அடித்தது. அவளுக்கு பரிமளம் கொடுத்து பரிமளகந்தி என்று பெயர் சூட்டி அந்த படகின் மீது ஒரு அவருடைய ஞானத்தால் ஒரு வீடாக்கி இருவரும் ஒன்று சேர்ந்து குழந்தை பிறந்தது. சரி சரி. அப்படியா? குழந்தை பிறந்தது. யார் தெரியுமா? யாரு? ஆமா, மூச்சரி போட்டுங்கிறான் பாரு. ஏசர் பகவான். ஆமா, செம்படிச்சிக்கு போந்த பையன். இவன்லாம் இந்த ராஜசபையில ஆமா நாம தான் வந்து ஆமா மூஜா போட்டு உக்காந்துக்கிறா. அதான் எங்கெல்லாம் ஊத்து பேசணும் கம்ம நின்றுட்டோம். அதான் பகவானை பத்தி பேசணும் எங்க கோவனால தான் பகவானை பத்தி பேசாதான். அத 10ஆவது பத்துதா பகவான் மச்சாவதாரம் எடுத்தான் என்றானா எதற்காக எடுத்தான் தெரியுமா? எதற்காக? உலகத்திலே மும்மூர்த்தி கடவுள் யார் யார்? சிவ பிரம்மா விஷ்ணு. ஆமா, 3 பேர்களே. உனக்கு பிரம்மதேவன் அவனுக்கு என்ன தொழில்? என்ன? தூக்கு எதிர் அதர்மம் சாமா படைக்கும் தொழில். 4 வேதங்களை வைத்துக் கொண்டு படைக்கும் தொழில். ஆமா, அப்படிப்பட்டவன் கரத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை 4 வேதங்களை பிடிக்க கொண்டு சோமகாசுரன் கடலுக்குள் சென்று விட்டான். ஓஹோ. பார்த்தான் பிரம்மதேவன் அவனுடைய தந்தையாக விளங்கக்கூடிய இந்த கண்ணனிடத்திலே உரைத்தான். அவளாம் பேசிக்கிட்டு தான் இருப்பீங்களா? அப்பா, என்னுடைய களத்திலே இருக்கக்கூடிய வேதங்களை பிடிக்க கொண்டு சோமகாசுரன் கடலுக்குள்ளே சென்று விட்டான். என்னுடைய கருத்துல வேதங்கள் எல்லாம் படைக்கும் தொழில் என்னுடைய தொழில். ஆமா, என்ன பண்ண முடியாது, ஒரு வேலையும் கிடையாது. அப்படி என்று உரைத்தான். என்ன பண்ணான்? கண்ணா மீன் அவதாரம் எடுத்தான். கடல்ல வேகமா போகணும், சோமகாசுரனை பிடிக்கணும். ஆமா, அதனால மீன் அவதாரம் எடுத்தான். சோமகாசுரனை பிடித்தான். சோமகாசுரனை வென்று அந்த வேதங்களை பிடிங்க கொண்டு வந்து மறுபடியும் பிரம்மதேவன் கருத்துல ஒப்படைத்தான். சரி சரி. பிரம்மதேவன் கருத்துல வேதங்கள் எல்லாம் புடங்குற வேலையா? பிரம்மதேவன் ஒரு வேலையில சாப்பிட்டு ஒரு அவதாரம் சொல்றான் பாடுறாவா? அடுத்த அவதாரம் அதாவது வந்து மனிதர்களுக்கு நோய் நொடி வராமல் இருக்க வேண்டும். ஆமா, நான் சாப்பிடணும், தேவாமிர்தம் சாப்பிடணும். ஓஹோ. தேவாமிர்தம் எங்க இருக்கிறது? திருப்பார்கடலில் இருக்கு. ஆமா, திருப்பார்கடலை பண்டமாக்கி மதமேகிரி மலையை மத்தாக்கி வாசி என்ற பாம்பை கயிறாக்கி தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் இருக்காங்க. சரி சரி. அப்படி இருக்கின்ற வேலையிலே தேவாமிர்தம் அகலிகை ஐராவதம் அனைத்தும் வந்தது. அவங்க தேவர் ஒரு புறம் அசுரர் ஒரு புறம் இழுக்க 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 என்ன ஆகுது? ஆமா, பூமியானது கட 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 என்று ஆடுகிறது. அப்படி ஆடுகின்ற நேரத்துல அந்த கண்ணை என்ன பண்ணணும் தெரியுமா? ஆமை அவதாரம் எடுத்தா முதுகோட்ல தங்கணும் பூமிய. ஓஹோ. ஆமை எவ்வளவு, இந்த பூமி எவ்வளவு, பூமி எவ்வளவு. ஆமா. அதன் பிறகு என்ன செய்தான்? தேவர்களை ஒரு வரிசையில் அமர்த்தினான், அசுரர்களை ஒரு வரிசையில் அமர்த்தினான். சரி. முதலாக தேவர்களுக்கு கொடுக்குறான் கண்ண தேவ அமிர்தத்தை. ஓஹோ. கொடுத்து கொண்டே போகிறான். கடைசியாக சட்டியை சொல்றான். ஏன்னா அசுரர்களுக்கு கொடுக்க கூடாது என்று சட்டியை சொல்றான். அசுரர்களுக்கு கொடுத்தால் நாளை பகை என்று ஏற்பட்டால் அசுரர்களை வெல்ல முடியாது என்பதற்காக அசுரர்களுக்கு கொடுக்காம சட்டி சொல்றான். தேவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று. சரி மகாராஜா. ஆத்தார்கள் இருவர்கள் ராகு கேது என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் தேவர்களை போல தேவர் வரிசையிலே அமர்ந்தார்கள். தேவர் அமர்த்திய உடனே என்ன பண்ணா? சூரியனும் சந்திரன் மேலே இருந்து பார்த்தான். பகவானே, அவர்கள் இருவரும் தேவர்கள் அல்ல, அசுரர்கள், அவர்களுக்கு கொடுக்காத. அப்படி என்று உரைத்தான். என்ன செய்தான்? அசுரர்கள் என்று தெரிந்த உடனே கரத்தில் இருந்த அகப்பையால ஓங்கி அடிச்சான். அதனால்தான் குழந்தைகளாம் தலையில இப்ப பள்ளம் உயர்த்து கண்ணம் பண்ண வேலை தான். ஓஹோ. ஆமா, சரி சரி.
ஆமா உச்சந்தல்ல அடிச்சதுனால தான் பள்ளம். பள்ளம். ஓஹோ. என்ன செய்தா? என்னாச்சு? ஏய் ஓ. சூரிய சந்திரா எங்கள் இருவரையும் காட்டி கொடுத்த காரணத்தினால் வருடத்தில் ஒரு முறை உங்களை வாயால் தின்னு சூத்தால கற்கிறேன். என்ன தெரியுமா? என்னது அது? அதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். ஓஹோ. யாரு பண்ண வேலை? யாரு? இந்த கண்ணன் பண்ண வேலை. பகவான் பண்ண வேலை. அதன் பிறகு ஓங்கி அகப்பியால் அடிச்சாம பாரு, அந்த தற்பில சிந்திச்சு பாரு, அத வாசிக்கின்ற பாம்பு என்ன பண்ணுச்சு? என்னாச்சு? நம்மளுக்கு தான் அதாவது வந்து தேவ மந்திரம் கிடைக்கல. கிடைக்கலையே. கஷ்டப்பட்டவங்க நம்மளும் தான். ஆமா. சரி, இந்த தற்பில் இருப்பதாவது நாக்கால நக்கலாம் அப்படின்னு நக்குச்சு. என்னாச்சு? தற்பையானது என்ன செய்து நாக்கை இருப்பிளவாக பிளந்தது. ஓஹோ. ஆமா. அதனால தான் யார் பண்ணது வேலை? இவர்தான். அந்த கண்ணம் பண்ண வேலை தான் பாம்புக்கு 2 நாக்கு. அந்த தர்பைக்கு சிரிச்சு. ஆமா. அதுல இருந்து தான் இப்ப பாம்புக்கு 2 நாக்கு. ஆமா. சரிதான் சரி. ஏய். ஓ. ஆமை அவதாரம் எடுத்து என்ன வேலை செய்தான்? பூமி தாங்குறாரு. பூமியை தாங்கி பிடிச்சுன்றானே. ஆமா. ஒரு அவதாரமாடா? ஆமா. அது அவதாரம்டா. அதான் வாமன மாபலி சக்கரவர்த்தி ஏய். எப்பேற்பட்ட மன்னன் தெரியுமா? எப்படியாப்பட்டவர்? நீதி நேர்மை தவறாத மன்னா. சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவன். ஆமா. அப்படியே மன்னன் இடத்துல சென்றான். சென்று அந்த கண்ணன் என்ன பண்ணான்? என்னாச்சு? ஒரு குள்ள பிராமணனாக சென்றான். குள்ள பிராமணனாக சென்று மாபலி உன்னுடைய நாட்டில் இருக்கு 3 அடி மண் தேவை என்று கேட்டான். ஓஹோ. 3 அடி மண் தானமாக வேண்டும் என்று கேட்ட உடனே ஆமா. வந்திருப்பவனோ குள்ள பிராமணன். ஆமா. நம்முடைய நாட்டிலே 3 அடி மண் எடுத்து என்ன பண்ண போறான்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி என்று எங்கு வேண்டுமானாலும் இருக்கும் 3 அடிய. ஆமா. அப்படி என்று உரைத்து விட்டான். சரி சரி. தானமாக தாரகாத்தும் கொடுத்தான். கொடுத்துட்டாரு. சரி, கொடுத்தாச்சு. உடனே என்ன செய்தான்? விஸ்வரூபத்தை எடுத்தான். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஒரு அடி அகலந்தான். அந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியை ஒரு அடி அகலந்தான். ஒரு அடி அகலம். ஓ. இருப்பது ஒரு அடிக்கு எங்கடா இடம் கேட்டான். மாபலியே சத்திரியன். ஆமா. சத்திரியன் என்ன செய்தான்? சாமி, நீ வந்திருப்பது யார் என்று தெரியாமல் நான் வாக்கு கொடுத்து விட்டேன். என்னுடைய தலையே பிரதானம் என்றான். ஆமா. தலையை வணங்கிய பிறகு என்ன செய்திருக்கணுமா? என்ன கடவுளா இருந்தா அவன் மன்னிச்சு விட்டு இருக்கணும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய வலது பாதத்தை எடுத்து அவன் சிறை மீது வைத்து பாதாளம் கொண்டு போய் சேர்த்தான். ஓஹோ. மன்னிச்சு விடல. மன்னிச்சு விடணும். கடவுளாடமா அவதாரம் எடுத்தான். என்ன எதற்காக தெரியுமா? எதற்கு? உலகத்திலே மும்மூர்த்திகள் கடவுள். ஆமா. அதுல மும்மூர்த்திகளே முதல் கடவுள் யார் தெரியுமா? யாரு? சிவபெருமான் தான் முதல் கடவுள். ஆமா. இவன் நடுமூர்த்தி நாராயண. பிரம்மதேவன் கடைசியாக மூணாவது ஆளு. அப்படி இருக்க இவனுங்க 2 பேர் என்ன பண்றானுங்க? கண்ணனும் பிரம்மதேவனும் தகப்பன் பிள்ளை இருவரும் உலகத்திலே நான் தான் முதற் கடவுள் என்று சண்டை போடுறாங்க. போட்டி போடுறாங்க. ஆமா. பஞ்சாயத்து எங்க போகுது? எங்க? சிவபெருமான் இடத்துல சென்றது. சிவபெருமான் இடத்துல சென்ற உடனே டேய் கண்ணா, முதற் கடவுள் நீயா? பிரம்மதேவா, முதற் கடவுள் நீ என்று உரைக்கிறாயா? சரி, உங்கள் இருவருக்கும் கட்டளை போடுகிறேன். நான் பெரியவரா அப்படி போய் பேச போன அப்படி போய் பேச. முதற் கடவுள் என்று நீங்கள் இருவரும் கூறுகிறார்களா? உங்கள் இருவருக்கு ஒரு கட்டளை எடுக்கிறான். எப்படி என்றால், டேய் கண்ணா, நீ என்னுடைய பாதத்தை பார்க்க வேண்டும். ஓஹோ. டேய் பிரம்மதேவா, நீ என்னுடைய ஜடாபாரத்தை பார்க்க வேண்டும். அப்படி என்று கட்டளை இட்டு சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்துக்கு பூமிக்கு நின்றான். சரி சரி. என்ன பண்ணா பிரம்மதேவா? மேலே போகிறான். சிவனுடைய ஜடாபாரத்தை பார்க்க வேண்டும். முதற் கடவுளாக நாமே ஆக வேண்டும் என்று அவன் அன்னப்பச்சியாக பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன். மேலே பறக்கிறான் அன்னப்பச்சியாக. சிறகெல்லாம் உதிர்ந்து போக முடியாமல் பார்த்து கொண்டிருக்கிறான். சரி சரி. அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய ஜடாபாரத்தில் இருந்து தாழம்பூவானது வந்து கொண்டிருக்கிறது. தாழம்பூவை பார்த்தான். ஏ தாழம்பூவே, எங்கிருந்து வருகிறாய்? நானும் சிவபெருமானுடைய ஜடாபாரத்தில் இருந்து வருகிறேன். எவ்வளவு நாளாக வருகிறாய்? சரி என்று கேட்டான். ஐயா, நானும் இந்த பூமியை பார்க்க வேண்டும் என்று யுகம் யுகமாக வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி தாழம்பூ சொல்லுது. அப்படி என்று தாழம்பூ உரைக்குது. சரி. அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாதா சாமி? அப்படி என்று என்ன செய்தான்? தாழம்பூவிடமே ஒரு கேள்வி கேட்டான். எப்படி? தாழம்பூவே, நான் என்ன கூறுகிறேன் என்றால், நான் கேட்கின்ற இடத்திலே நீ சும்மா தலையாசகனா மட்டும் போதும். ஓஹோ. ஒரு பொய் சாட்சி அப்படி என்று உரைத்தான். சரி சரி என்று அதுவும் ஒப்புக்கொண்டு இருவரும் கீழே வந்து விட்டார்கள். அண்ணனானவன் பார்க்கிறான். பன்றியாக உருவெடுத்தான். பாதத்தை பார்க்க வேண்டும். முதல் கடவுளாக ஆக வேண்டும் என்று பூமியை தோன்றான். சிவபெருமானுடைய பாதமானது பூமிக்குள்ளே உள்ளே போய்கொண்டே இருக்கிறது. இவரு போய்கிறாரு. என்ன பண்றான்? பன்றியாக உருவெடுத்தான் பாரு. பூமியை தோண்ட 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 வாய் கிஞ்சி கொம்பு ஒஞ்சி அதான் மிச்சம் கோர கைங்க தான் நோண்டான்.
ஆஹா. ஓர கைங்க நோண்டிய நோண்டி சாமியா என்னால முடியலன்னு பாதத்துல வந்து கிட்டான். விழுந்துட்டாரு என்னால முடியலன்னு. விழுந்த உடனே என்ன பண்ணா ஆ. கண்ணனுக்கு ஆ. வரத்தை கொடுத்தாரு. என்ன எப்படி என்றால் ஆ. டேய் கண்ணா ஆ. பார்க்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டாயா? ஆமா. சரி உனக்கு உலகத்திலே ஆலயம் கட்டி வழிபாடு செய்வார்கள், ஆ. நீ நடுமூர்த்தி நாராயணனாக இரு ஆ. அப்படி என்று ஒப்புக்கொண்டார். பிரம்மா பிரம்மனை அழைத்தார். ஆ. டேய் பிரம்மதேவா ஓ. நீ பார்த்தாயா? ஆ. பார்த்து அப்படின்னு தலையாட்டுறாரு. ஆணவத்தோடு பேசுறான். ஆ, ஆ. ஆணவத்தோடு பார்த்த பேசிய உடனே ஆ. சிவபெருமானுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன்? ஏய் ஓ. பார்த்தாயா? ஆ. இதற்கு யாரா சாட்சி? ஆ, ஆ. இதோ இருக்கும் தாழம்பூவே சாட்சி. ஓஹோ. தாழம்பூவே சாட்சியா? ஆ. தாழம்பூவே பார்த்தது உண்மையா பிரம்மதேவா? ஆ. என்று தலையை மட்டும் தாழ்வு தலையாட்டுது. ஏய் ஓ. தாழம்பூவே ஓ. நீங்கள் இருவரும் பொய் சொல்லுகிறீர்கள். ஆஹா. தாழம்பூவே ஆ. நீ பொய் சொன்ன காரணத்தினால் ஆ. உலகத்திலே ஆலயங்களுக்கு உதவக்கூடாது. ஆ. பெண்கள் தலையிலே உதவக்கூடாது. வைக்க கூடாது. நீ இருக்கும் இடத்தில் சர்ப்பம் வளரட்டும், ஆ. கழுத புட்டியாக போக வேண்டும். ஆஹா. ஆ, அப்படின்னு சாபம். அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். ஆ, ஆ. ஏய் பிரம்மதேவா ஓ. நீயும் பொய் சொன்ன காரணத்தினால் ஆ. உனக்கு உலகத்திலே ஆலயம் கட்டி வழிபாடு செய்ய மாட்டார்கள். ஆ. நீ மும்மூர்த்திகளிலே ஆ. கடைசி மூர்த்தியாக இருக்க வேண்டும். சரி சரி. இந்த கண்ணனுக்கு வரத்தை கொடுத்தாரு, ஆ. அவனுக்கு சாபத்தை கொடுத்தாரு. ஓஹோ. உலகத்திலே முதற் கடவுள் நான் தான்டா ஆ. அப்படி என்று சிவபெருமான் உரைத்தார். சரி. இது ஒரு அவதாரம். ஏய். இந்த ஊதா, அதான் நரசிம்ம அவதாரம் சொல்றான். ஏய் மகாராஜா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்படியாப்பட்டவன்? உள்ளிலும் வெளியிலும் ஆகாயத்திலும் பூமியிலும் ஆ. சாகா வரம் வேகா உடல் போகா செல்வோம் ஏய். அப்படிப்பட்ட வரம் பெற்றவன். ஆஹா. 9 நவகிரகங்களை சிம்மாதபடியாக்கி அதன் மீது ஏறி அரசாட்சி செய்தவன். ஆ, ஆ. அவனுடைய மனைவி பிரகலாதன், அதாவது வந்து மனைவி லீலாவதி வயிற்றிலே ஆ. பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய குழந்தையானது, ஆமா. அதாவது வந்து மரத்திலே ஆணி தைத்தார் போல் பாடம் கற்று வருகிறது. ஆ, ஆ. இவன் என்ன பண்றான்? இரண்ய தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆ. இரண்ய நமோ நாராயணா என்று கூறுடா என்றான். ஆ. அது என்ன பண்ணு தெரியுமா? என்ன பண்ணுது? ஹரி நமோ நாராயணா ஆ. அப்படின்னு பாடம் கத்து வச்சுக்கிட்டு இந்த கண்ணம் பேசிக்கிட்டு ஓஹோ. அவன் எங்கடா இருக்கிறான்? இதோ இருக்கும் தூணிலே என்றான். ஆ. எட்டி உதைத்தான். ஆமா. ஆ, ஆ. அவன் எப்படி வருகிறான்? எப்படி? மனித உடல சிங்க முகத்தோடு ஓடி ஓடி வருகிறான். வந்து ஓடி வந்து அவன் நகத்தை ஆயுதமாக கொண்டு ஆ. அவனுடைய உயிரையே எடுத்து விட்டான். ஓஹோ. ஏண்டா ஆ. இல்ல தகப்பன் பேர சொல்லணும் தான் ஆமா எல்லா அப்பனும் நினைப்பாங்க. பையனா பம்பல்ல மாதிரி பம்பேர சொல்லணுமா சொல்லி வச்சுக்கிறாங்க. தப்புதான் ஏய், தப்புதான். ஏய், இதை சொல்லுடா. அதான் பரசுராமன் அவதாரம் மட்டும் சொல்ற பாருடா. பரசுராமரா. ஏய், ஓ. இந்த கிழவனே, வாரியை கூப்பிட்டாயா? ஏய், அதாவது வந்து பரசுராம அவதாரம் எடுத்து என்ன செய்யறான் தெரியுமா? ஆ. தாயின் தலையை அறுத்தான், ஆஹா. கண்டாச்சி தலை வைத்தான். ஆ. இந்த சாபத்தை போகணும்னா படவேடு சென்று ஆ. வேணுகாவா அதாவது வந்து பூமியில உள்ள அமர்த்தி ஆ. தலைய வெளியே காண்பித்து வருகின்ற பக்தர்களுக்கே ஆ. நீ காட்சி கொடு ஓஹோ. அப்படி என்று சிவபெருமான் உரைத்தார். அதான் சித்துமாமா என்னடா இது? அதான் இவ்வளவு தண்ணியா ஆனா பகவான் இந்த இலையை அவத்துடா. இந்த இதை ஏய், அவத்து. ஏன் மகாராஜா? இவன் எடுக்காத அவதாரம் என்ன தெரியுமா? என்ன அவதாரம்? நாய் அவதாரம் ஒண்ணு தான் எடுக்கல இந்த கண்ணாடி. எத்தனை எத்து போய் பாராட்டா. ஆனா இந்த எத்த விட்டு பகவான் ஏன் தர மாட்டாரு? யாரு? ஏன் மகாராஜா ஆ. இவ்வளோ பேச்சு பேசுறீங்க? ஆமா. ஆனா அவர் என்ன இன்னொரு விரல விட்டு எண்ணி கிடக்குறாரு என்ன? எந்த ஆட்டை எங்க ஊட்டம், ஆ. குட்டி ஆட்டை எங்க ஊட்டம், பெரிய ஆட்டை எங்க ஊட்டம், ஆ. எங்க கடை மடக்கணும் ஆ. ஆட்டை எண்ணிங்களாமா. ஓஹோ. ஏய், ஆ. அதான் மணி மாம் பேசுறமே அவனுக்கு எங்கன்னா சூழ்ச்சி ஏய், வந்துக்குதா? ஒண்ணு கூட ஏய். கருமா 2 வெத்தலை காம்பு எனக்கு கொடுத்ததுனால இவ்வளவு நேரமா என்ன இடிவா பேசுகிற.
யாரு தர்மா 2 வெத்தலை காம்பு கொடுத்தான் எனக்கு. என்னப்பையா ஓ இப்ப இங்க நாடகம் ஆடுறோம். என்ன கொடுத்தா நாடகம் ஆடுறோம்? தாம்பரம் கொடுத்தா வந்து ஆட போறான். அந்த தாம்பரத்தை தான் என்ன சொல்லிருக்கணும் நீ? என்ன சொல்லலாம்? ஒரு நாட்டு அரசன் சேது நாட்டு மன்னன் உன்னுடைய சிற்றன்னை புதல்வன் சிசுபாலனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் மாடு மேய்க்கிறவன் எனக்கு கொடுக்காதடா தர்மா. நான் உலகை காக்க கடவுள்ரா. கடவுள் நினைச்சு தர்மம் எனக்கு தாம்பூலம் கொடுத்தான். இதுல உனக்கு என்னடா போறான்? நீ கடவுளே ஆடு மாடு மேய்க்கிறேன்னா மகாராஜா நீ யாரு மகாராஜா? அத்தை புள்ள தானா எனக்கு குத்துருக்கலாம். யாரு அத்தை பிள்ளை? அத்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்ததுனாலதான் உன்னை விட்டு வச்சுக்கிறேன். அத்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்தது இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னை உயிரோடு விட்டாதான் சிசுபாலனுக்கும் வால் சண்டையில் என்னுடைய சுண்டு விரல் அடிபட்டு உதிரமாக கொட்டுகிறது தங்கா. இந்த சபையில் என்னுடைய மனைவிமார்கள் இத்தனை பேர்கள் இருந்தோம். ஓடி வந்து என்னுடைய மானத்தை காப்பாற்றவில்லை தங்கா. நீ பண்டத்துல அக்கறங்க அதனால உன் முன்னாடி உன்னை காப்பாத்த மாட்டாங்க. ஏண்டா? ஆமாண்டா. என்னுடைய மனைவிமார்கள் வரலனாடா என்னுடைய தங்கை உடன் பிறந்த தங்கை ஓடி வந்து சேலை என்று பாராமல் சேலையை கிழித்து என்னுடைய கை விரலுக்கு கட்டு போட்டு என்னுடைய மானத்தை காப்பாற்றி விட்டதடா. தங்கா இதை போன்று ஏதாவது உனக்கு சேலையால் ஒரு நாள் ஆபத்து வந்ததென்றால் இந்த ஓரிழை சேலைக்கு 1000 சேலை கொடுத்து உன்னுடைய மானத்தை காப்பேன் தங்கா. இனிமேல சும்மா விடாதே. கரத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தை விடுத்து அவன் சினத்தை அறுத்து விடுகிறான். ஒரே நொடியில் அவனை முடிச்சிடும் பாரு. என்னுடைய தங்க திரௌபதி இனிமே உன்னை உயிரோட விட போறது கிடையாதுடா. அட சக்கரம் தலைகளுக்கு சிசுபாலா உன்னை பார்ப்பதற்காக தூர்வாச முனிவர் வந்தான். தூர்வாச முனிவருக்கு வழிவிட மாட்டோம் என்று உரைத்தோம். வழிவிடவில்லை என்றால் சாபத்தை கொடுப்போம் என்று உரைத்தார். அதனால் வழிவிட்டு விட்டோம். அந்த பாவியிடம் சாபத்தை வாங்குவதை விட உன்னிடத்திலே வரத்தை வாங்கிவிடலாம் என்று வழிவிட்டோம். சரி, வழிவிட்ட காலத்தில் நீ என்ன செய்தாய்? தூர்வாச முனிவர் இடத்திலே சாபத்தை வாங்கியதுதான். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு எதிரியாக பிறந்து 3 பிறவி எடுக்க வேண்டுமா அல்லது பக்தனாக பிறந்து 7 பிறவி எடுத்து வந்து மறுபடியும் துவாரக பாலர்களாக காவல் புரிகிறதா என்று கேட்டீர். பக்தனாக பிறந்து 7 பிறவி எடுத்து எப்போது உன்னுடைய நாட்டிற்கு வந்து காவல் புரிவது என்று, எதிரியாக பிறந்து 3 பிறவி எடுத்து வருகிறோம் என்று உரைத்தோம். முதல் பிறவி நீ நரசிம்ம அவதாரம் எடுத்து உன்னுடைய கரத்தாலே மாண்டும். 2வது அவதாரம் ராவணன் கும்பகர்ணன், நீ ராம அவதாரம் எடுத்தாய், உன்னுடைய கரத்தாலே மாண்டோம். 3வது பிறவி கம்சன் சிசுபாலன், நீ கண்ணாவதாரம் எடுத்தாய், உன்னுடைய கரத்தாலே மாண்டோம். மறுபடியும் துவாரகபுரிக்கு வருகிறோம், எங்களை ஜோதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்க அண்ணன் மண்டபம் கட்டிக்கிறாரு, பெரிய அண்ணன். மண்டபத்தை பாக்கிறது கிடையாதா? ஆமா, மண்டபத்தை பார்த்து தீனிக்கு போகணும். கண்ணாடி
நீராக இருக்குது, நிலம் என்று காலை வைத்தால் நீராக இருக்குது. பாப்போம். அஸ்தினாபுரத்து வேண்டாம் துரை துரியோதன மகாராஜா மைத்துனமா. சரி வரட்டு பார்க்கலாம். நீர் என்று காலை வைத்தோம் ஒட்டக்கால் சிறுக்கி என்ன சொன்ன பத்தியடா? வாசவத்திலே தகப்பந்தான் குருடி என்றால் தலைப்பிள்ளையும் குடோ குடோ என்று மேல் மாடியில் இருந்து தலைவாரிகன்னு கை கட்டி நகிட்டான். உன்னை பார்த்து. ஆமா, அதப்போல இதே போன்று இந்த ராஜ சபையில் அஸ்தினாபுரத்திலே ஒரு அழகான மண்டபம் கட்டி ராஜ சபையிலே இவளை கூந்தலை பற்றி இழுத்து வந்து இவள் அணிந்திருக்கக்கூடிய சேலையை கலாயாவிட்டால் என் பெயர் துரியோதனன் அல்ல, இதுவே சத்தியம். சத்தியம் தர்மராஜா ராஜேஸ்வரன் சராசந்திரன் வந்த சிசுபாலன் இதோடு முடிவாட்டது. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் அம்மன் வஸ்திராபரணம் பகடை துகில் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்தி கொடுக்க முன்வருகிறோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக.